ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் க்ரூ வரும் நல்ல டீப்பாக. நார்மலாக இப்போ ஓடி க்ரூப்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்போம். ஃபேஸ் க்ரூப் ப்ரொஃபைலில் வந்து பெரிய ப்ரொஃபைல் வந்து நியூட்ரல் டூல் போடுறோம். நமக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ப்ரொஃபைல், அதாவது லீனியர் ப்ரொஃபைலு. ஸோ நமக்கு இதுக்குள்ளே வந்து நம்ம நார்மல் டூல் போட்டு எடுக்கணும். ஸோ லென்த்தான டூல் போடணும். அது எப்படி நம்ம கேமரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓரியன்டேஷன் பண்ணிடுறோம். ஓரியன்டேஷன் ஃபேஸ் 0 ஓடிக்கு சென்டர் அலைன் பண்ணிடுறோம். லெஃப்ட் சைடு சக்கு இருக்கிறதுனால லேத் எப்பவுமே வந்து லெஃப்ட் சைடுக்கு அலைன் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒயர் ஃப்ரேமில் போயிட்டு நம்மளோட டர்ன் ப்ரொஃபைல் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஜாபை டர்ன் பண்ண முடியும்னு கொடுத்தீங்கன்னா அதுவே டர்ன் ப்ரொஃபைல். ஸோ இந்த மாடல் நீங்கள் வேறு லெவலுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது இரேஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு நான் இன்னொரு லெவலுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம், ஐடி ஓடி எல்லாமே. இந்த ஃபேஸ் க்ரூவிங்க்கு தான் இப்போ நமக்கு தேவைப்படுது. முதல்ல இதோடைய ரேடியஸும் இது எவ்வளோ லென்த் ட்ராவல் ஆக போகுதுன்னு பார்த்துக்கணும். ரேடியஸ்ன்றது கூட ப்ராப்ளமாக இருக்காது. இன்னும் முதல்ல இது வந்து லைக் 43 mm அந்த மாதிரி போகணும். இன்னும் இந்த ரேடியல் ப்ரொஃபைலோட சேர்த்துலாம். ஹரிசான்டல் வேர்டிகலில் வந்து இதோட வித்து அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.75 வரும். லைக் நம்ம இப்போ 4 mm ஒரு இன்சர்ட் அந்த மாதிரி எடுக்கிறது வந்து கரெக்டாக அட்வைசபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டாக் அலைன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ வாட் இஸ் யுவர் டயாமீட்டர்? ஸோ நான் இதில் க்ரூவ் மட்டும்தான் நான் போட போகிறேன், வேறு எதுவும் பண்ண போகிறது. ஸோ ஐம் ஜஸ்ட் செட்டிங் 50 mm ஷேட் பவுண்டரிஸ். ஸோ இது இனஃப். இப்போ இதில் லேத் டூல் பார்த்து போகிறீங்க. ரைட் கிளிக், லேத் டூல் பார்த்து க்ரூவ். ஸோ க்ரூவில் எப்போவுமே செயின் செலக்ட் பண்ணும். இப்போ செயின் அப்படின்றது வந்து இப்போ க்ரூவிங்கை பொறுத்தளவு நமக்கு சாம்ஃபர் ரேடியஸ் எது ஸ்டார்டிங் ஆரம்பிச்சாலும் அதுவும் க்ரூவாக தான் கன்சிடர் ஆகும். ஸோ இங்கே ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஓகே, பார்ஷியல் இருக்கிறதுனால ஆரம்பம் எண்டு மட்டும் கொடுத்தா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் இன்சர்ட்ஸும் இருக்கும். எப்படியும் லென்த்தியானது வேணுன்னா நம்ம ஒன்று இதை டபுள் கிளிக் பண்ணி இதோடைய பேராமீட்டர்ஸ் எல்லாமே இந்த இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வித்து 4 டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட வித்தை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட 3.5 தான் இருக்குன்னா 3.8 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3.8 கொடுக்கலாம். இல்லை 4 mm இருக்குன்னா 4 mm கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் 4 mm இந்த மட்டும் வித்து மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இந்த செட்டப் டூல்ல இருக்கு இல்லையா, இந்த செட்டப் டூல்ல போயிட்டு இந்த வேர்டிக்கல்னு இருந்தால் ஓடி தான் பண்ண முடியும். ஹரிசான்டல்னு மாற்றணும். ஹரிசான்டல்னு மாற்றிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி வந்து இதுக்கப்புறம் இது எவ்வளோ லென்த் போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து சி அப்படின்ற லென்த்தை பார்ப்போம். சி எவ்வளோ இருக்கு, 37 இருக்கு. 37 இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகாது, பத்தாது. ஃபர்ஸ்ட் இந்த ஹோல்டரோட இந்த இன்சர்ட்டோட அளவு எஃப், இன்சர்ட்டோட அளவு 15 இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு அந்த 15 கூட இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த ஹோல்டர் வருது 37, மினிமமே 43 கிட்ட போகும். அதனால நான் என்ன பண்ணுறேன், 48 அல்லது 50 mm வைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வாங்கினா தான் நம்மளால அதுக்குள்ளே போக முடியும். ஸோ இது பார்த்துக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு பொல்யூஷன் ஆகும். ஸோ வழக்கம் போல் ஃபீட் ரேட் எவ்வளோ, ஃபினிஷ் ஃபீட் ரேட் இதுலேயே கொடுக்க போகிறீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் ஃபீட் ரேட் ஆர்பிஎம் வேணுமா, இது G97 வேணும்னா நம்ம வந்து ஆர்பிஎம் மோட்ல வைக்கலாம். G96 கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீடில் வேணும்னா சிஎஸ்எஸ்ல கொடுக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி ஸ்பீடும் நீங்கள் G97 ஆர் G96 கொடுத்துக்கோங்க. G96 கொடுக்குறதா இருந்தால் இங்கே விசியும் இங்கே அந்த ஜாபுடைய மேக்ஸிமம் ஆர்பிஎம்மும் கொடுத்துருக்கோம். டர்னிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது புரியும் உங்களுக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு விசி கொடுப்போம், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஸ்பிண்டில் ஸ்பீட் கொடுப்போம் அந்த ஜாப். அதுக்கப்புறம் க்ரூ ஷேப் வந்து எப்பவுமே யூ ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி வைங்க. ஏன்னா இந்த பட்டன் கொடுத்தா தான் உங்களுக்கு ஸ்டாக் ஏதாவது இருந்தால் எக்ஸசிவாக இருந்தால் கன்சிடர் ஆகும். நம்ம பாட்டில் இது கொடுக்கல, முன்னாடி ஃபேஸ் பண்ணாமல் இருக்க ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இருக்குன்னா வந்து இடிச்சு. அதனால் எப்பவுமே இது கொடுங்க. ஃபேஸில் தான் ஆப்ரேஷன் வச்சுருக்கோம், ஃபேஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ ரஃப்ல வந்து சேஃபாக ஒரு 2 நம்ம வெளியில் நிற்கணும். இதில் வந்து ரைட் டு லெஃப்ட், பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் கொடுத்துக்கலாம், லெஃப்ட் டு ரைட்டு இல்லைன்னா ரைட் டு லெஃப்ட் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா செயின் டைரக்ஷன், செயின் எப்படி பிடிச்சிருக்குமோ அந்த டைரக்ஷனில் எடுக்கணும். ஸ்டெப்பர் வந்து 75% கொடுத்துருக்கோம்.
உங்களுக்கு 75 வேண்டாம், கம்மியாக கொடுக்கணுன்னாலும் 30 ஒரு ரொம்ப லோட் ஆகுதுன்னா 60% அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது பர்சன்டேஜாக கொடுக்கறது. பேக் ஆஃப் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஸ்டாக் அலவன்ஸ் எவ்வளோ வைக்கிறீங்க? 0.2 ஃபினிஷிங்காக இது கொடுக்குறீங்க. இதில் டெப்த் கட்ஸ் ஆன் பண்ணிக்கணும். இந்த டெப்த் கட்ஸ் போயிட்டு எனக்கு பெக்கிங்கில் எடுக்க போகிறேன். ஒரு பாஸ் வந்து 2 mm பெக்கிங். 2 mm போகணும், பின்னாடி வரணும். 2 mm போகணும், பின்னாடி வரணும். இது வந்து ஒரே டைரக்ஷனில் போகணுமா, இல்லை இங்கேருந்து இங்கே பெக்காய், அங்கே பெக்காய், திருப்பி அங்கே பெக்காய், இங்கே பெக்காகும். 2 டைரக்ஷன் இருக்கணும். ஜிக்ஸாக் சீக்கிரமாக முடியும். எல்லா ரெட்ராக்ஷனுக்கும் பீஸை விட வெளியே வரணுமா, இல்லை கொஞ்சம் வெளியே வந்தால் போதும்? கொஞ்சம் வெளியே வந்தால் போதும். பிளஞ்ச் ஆகிறதும் ரெட்ராக்டும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்துக்கலாம். பிளஞ்சு ஓ5ல இருக்கு. ரெட்ராக்ட் ஒரு 0.1லயே பின்னாடி எல்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் ரெட்ராக்ஷன் எல்லாமே ரேப்பிட்லயே இருக்கட்டுமா, ஃபீடா? ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் ஹை ஸ்பீடில் போகும்போதுன்னா நீங்கள் ஃபீல்டில் கூட என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரெட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேப்பிட்லேயே வச்சுக்கோங்க. எப்போ ஸ்டாண்டர்டாக இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பேஜ் முடிஞ்சு ஃபினிஷிங் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 0.2 இருக்கு. ஒரே பாஸில் 0.2 எடுக்கிறோம். மர்ஜிங் வந்து ஒரு 0.2, 0.3 அந்த மாதிரி நடந்த மர்ஜிங் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா ப்ரூ எப்பவுமே ஒரு பக்கம் பாதி எடுத்து இன்னொரு பக்கம் இன்னொரு பாதி எடுத்து இந்த மாதிரி உள்ள என்ட்ரி ஆகும்போது நேராகவே என்ட்ரி ஆகட்டும். லீடிங் லீட் அவுட்ல இப்படியே என்ட்ரி கொடுங்க. வெளியே வரும்போதும் உங்களுக்கு இது வெளியே வரும்போது இல்லை, ரெண்டுமே உள்ள போகும்போது ஸ்ட்ரைட்டாகவே உள்ள போகும்போது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. வேற இதுல எல்லாமே டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பேக் ப்ளாட் போய்க்கோங்க. பேக் ப்ளாட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டூல் இருக்கும். இந்த மாதிரி பெக்கிங்காக எடுத்து உங்களுக்கு உங்களால் ஒரு ஃபுல் டீப் இருக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு போட முடியும். மெயினே வந்து அந்த டூல் டைரக்ஷன் கரெக்டான இன்சர்ட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லென்த் கொடுக்கறதும், இந்த லென்த் எவ்வளோ போடணுமோ அதே மாதிரி மிஷினுக்கு கொடுக்குறதும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு செஷனில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட நம்ம இது பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக் போட்டிருக்க மாட்டீங்கன்றதுனால நான் இதை கொடுக்குறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டீப்பர் டூல்ஸ் வரணும். கண்டிப்பாக டூல் எடிட்டிங்கும் ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் வச்சு நார்மலாக போடணும். ரொம்ப டீப்பாக போகும்போது கஸ்டமைஸ் பண்ண தெரியணும் டூல்ஸை. ஸோ அதை நீங்கள் இதன் மூலியமாக என்ன பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ.